अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् अनुकल्पभूतमुरभिपदं सदा अजहत्रिवर्गमपवर्गवैभवम् फलचित्तवृत्तविनिवर्तनौषधम् शरणं यतीन्द्र शरणं वृणीमहे அனுகல்பூதமுரபிப்பதம் சதா. முரபிக்கா இருக்கக்கூடிய அசுராரி எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய திருவடி இரண்டாம் பட்சமா இருக்கக்கூடியதா இருக்கிறது. எம்பெருமானார் திருவடிக்கு அப்புறமா அவனுடைய திருவடியை அடையும்படியான திசையில எம்பெருமானார் திருவடியை முதல்ல அடையும்படியா இருக்கிறது. சத்துக்களுக்கு அப்படின்றத பார்த்தோம். அஜஹத் திரிவர்க்கம் அபவர்க்க வைபவம். அஜஹத் திரிவர்க்கம் அபவர்க்க வைபவம். இந்த திரிவர்க்க புருஷார்த்தம் தர்மார்த்த காமம் இருக்குதே, இந்த தர்மார்த்த காமத்தை விடாதையே அபவர்க்கம் மோட்ச அனுபவத்தை இங்க அனுபவிக்கலாம். ஏத்ராஜ திருவடியை பத்தினா அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றது. இங்க பெருமாள் மோட்சம் கொடுக்குறாங்கன்னா சர்வ பாபேபியோ மோட்சாமி, மோட்சத்துக்கு தடங்களா இருக்கக்கூடிய புண்ணியம் பாபம் ரெண்டையும் ஒழிச்சு அதுக்கப்புறம் மோட்சம் தரான். அதனால மோட்சத்துல இந்த தர்மார்த்த காம புருஷார்த்தங்கள் கிடையாது. ஆனா எதிராஜருடைய திருவடியை ஆசிரியச்சோம்னா இங்க தர்மார்த்த காம புருஷார்த்தத்தையும் அனுபவிச்சுட்டே மோட்ச அனுபவத்தையும் இங்க அடைய முடியும். அதுதான் அந்த இடத்துல நாம இந்த தர்மார்த்த காமங்கள்னால பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் உண்ணும் சோர் பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் வாசுதேவ சர்வம் அப்படின்னு நாம பண்ணக்கூடிய தசையில இருக்கும். அதனால சொஸ்மி சொப்தீதே ஸ்வயமேவ காரயதி அப்படின்னு நாம பண்றது எல்லாத்தையும் பண்றோம். இந்த நூத்தந்தாதியில ஒரு பாசுரம், சேம நல்வீடும் பொருளும் தருமமும் சீரிய நற்காமமும் என்றிவை நான்கென்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம் பொருள் வீடிதற்கென்றுரைத்தான் வாமனன் சீலன் ராமானுசனிந்த மண்ணிசையே. சேம நல்வீடும் பொருளும் தர்மமும் சீரிய நற்காமமும் என்றிவை நான்கென்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடிதற்கு என்றுரைத்தான் வாமனன் சீலன் ராமானுசனிந்த மண்மிசையே. இந்த வாமனன் சீலனுக்கும் இதுல அர்த்தம் சொல்லிட்டோம். வாமனனுடைய சீலத்தை ஒற்றவன், அதாவது எல்லாருக்கும் உபகாரம் பண்ணக்கூடிய வாமனன் இருக்கானே, அத போல சீலத்தை உடைய ராமானுஷன்.
அப்படி. அதாவது சேம நல்வீடும், வீடு நல்வீடு, சேம நல்வீடு அப்படி. வீடுன்றது மோட்சம், அது நல்வீடு. அதாவது வீடுன்னா மோட்சம் அழிவற்றதா இருக்கிறது தான் வீடுன்றது. அத துன்பம் கலக்காம இருக்கக்கூடியது. நல்வீடு எப்பவும் அழிவற்றதா இருக்கக்கூடியது. க்ஷேம நல்வீடும். க்ஷேமம் அப்படின்னு சொன்னா, யோகம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? யோகக்ஷேமம் வகாமியகம்னு சொல்றானே கண்ணன். யோகம்ன்றது புதுசா பெறக்கூடியது. க்ஷேமம்ன்றது லப்தஸ்ய பரிபாலனம். ஏற்கனவே பெற்றிருக்கிறத அது அப்படியே பரிபாலனப்பட்டு குறைவில்லாத இருக்கிறது, அதுதான் க்ஷேமம். அதனால்தான் இந்த லெட்டர்லாம் கார்டு எழுதினாள்னா, அதான் பத்திரிகையெல்லாம் போட்டாள்னா க்ஷேமம் அப்படின்னு போடுவா. க்ஷேமம்னா இருக்கிறது குறைவில்லாம நன்னா இருக்கு பகவானுடைய அனுகிரகத்துல அப்படின்னு அர்த்தம். க்ஷேமம் அவர்களுக்கு இவ்விடத்தில் எல்லா தாசவர்க்கங்கள் க்ஷேமம். அவ்விடத்தே க்ஷேமாதிசயங்களுக்கு பதே பதே ஸ்ரீமுகம் துறை செய்தருள பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. அதனால க்ஷேமம்னா நமக்கு என்ன இருக்குதோ அது பகவத் அனுகிரகத்தினால் நன்னா இருக்குது அப்படின்னு சொல்றோம். அதுபோல அந்த க்ஷேமம் இருக்குதே, அதான் சேமம்னு ஏன் இங்க சொல்லிட்டு அப்படின்னு சொன்னா, அந்த வீடு நமக்கெல்லாமும் உண்டானதுதான். அதை நாம ஏதோ கொஞ்சம் இழந்துட்டு இருக்கோம். அது புதுசு இல்லை, நமக்கு உண்டானதுதான். அதை நாம பெறது இந்த தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்ற ரீதியில் அகம்பொருள் இன்பம் வீடுன்ற நாளில் அதை பெறதுன்னு இருக்குது. அது இருக்கிறது நாம காப்பாற்றிக்கிறது தான். இத்தனை நாளா அந்த இருக்கிறத நம்ம இழந்துட்டு இருக்கோம். இப்போ அது புதுசா ஏதோ நமக்கு வருதுன்னு இல்லை. அதனாலதான் இந்த இடத்துல க்ஷேம நல்வீடும் அப்படின்னு சொன்ன. வீடுன்றது நாம இருக்கக்கூடியது, அது நல்வீடு, ஆனந்தமயமா நித்தியமா இருக்கக்கூடிய வீடு. அது நாம யோகம் புதுசா ஏதோ பெற்றமாய்க்கோ அப்படின்னு சொன்ன. இத்தனை நாளா நாம இங்க இருந்தோம், உபாயத்தை அனுஷ்டிச்சு இந்த சம்சாரத்தை விட்டு இப்ப அங்க போயிருக்கோம். வாஸ்தவம் தான், அது நமக்கு புதுசா வந்த மாதிரி தோணும். இல்லை, அது நமக்கு உண்டானது. அந்த அனுபவம் இத்தனை நாளா இல்லாததுக்கு காரணம் அனாதி பாவம். அதனால திரோகிதமா இருந்தது. அதனால நாம இங்க இருந்தோம். அதனால் அதை காண்பிக்கிறதுக்காக தான், அது என்னைக்குமே நமக்கு உண்டானது தான் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக தான் க்ஷேம நல்வீடும் பொருளும் தர்மமும். அதனாலதான் அதை முதல்ல வேற படிச்சாருங்க. நமக்கு அது எப்பவுமே உண்டானது. அது ஒருத்தன் சொத்து ஏதோ லிட்டிகேஷன்ல இருக்குது அப்படின்னா எவ்வளவு தூரம் இந்த உதாரணம் சொல்றது ஓரளவுக்கு சொல்றேன், அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கோங்க. அந்த சொத்து
ஒருத்தரோ அதை பூர்வ நாள்லயே அந்த சொத்து ஏதோ லிட்டிகேஷன்ல போய் ரொம்ப நாள் அனுபவம் இல்லாத இருந்தது. நம்முடைய ஒருத்தருடைய பூர்வர்களே அதை அனுபவ பாத்தியத்தை இழந்துட்டு இருக்கா. அது கேசாடிட்டு அதுக்குள்ளேயும் போய் சேர்ந்தா. இப்பதான் இவனுக்கு வந்திருக்குது அந்த சொத்து லிட்டிகேஷன்ல, அதெல்லாம் இவன் பக்கம் ஜெயிச்சு வந்திருக்குதுன்னா அவனுக்கு புதுசா வந்ததுன்னு அர்த்தம் இல்லை. அது அவனுக்கு ஏற்கனவே இருந்த சொத்து தடைப்பட்டது இப்ப வந்துருக்கு. அதனால நம்ம சம்பிரதாயத்துல மற்றவாள்லாம் என்ன தர்மம் அர்த்தம் காமம் இதெல்லாம் ஆனா விட்டு கடைசியா வீடு பொதுவில் தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்றா. ஆனா அது நமக்கு உண்டானது. அதை அங்க விட்டுட்டு பகவத் சங்கல்பத்துல லீலா விபூதியில அவன் சங்கல்பிச்சு இருக்கிறதுனால இச்சாசேவ தவ விஸ்வ பதார்த்த சத்தாகா அப்படின்னு விஸ்வத்தினுடைய பதார்த்தங்கள் எல்லாம் அவனுடைய சங்கல்பத்தினால இருக்குது. விஸ்வத்தினுடைய பதார்த்த சத்தையெல்லாம் அவனுடைய அதீத சங்கல்பத்தில் அதிகமாக இங்க நாம இருந்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு நமக்கு ஏற்பட்டதுன்றத காண்பிக்கிறதுக்காக க்ஷேமம் அப்படின்னு போட்டிருக்கு பதம். நான் முதல் புருஷார்த்தம் இங்க படிக்கச்சே முதல் புருஷார்த்தமா ஏதோ பாடக்கிரமத்துல சேமனல் வீடுன்னு முதல்ல சொல்லிட்டார் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அதனுடைய தாத்பரியம் அதுதான். சேமனல் வீடும். அதுக்கப்புறம் நாம இங்க வந்திருக்கிறதுனால பொருளும் தர்மமும் அர்த்தம் தர்மம். அப்புறம் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு அர்த்தம் வேணும். யோகாரம்பத் பரிகமனசோ யுக்மதைகாந்த யுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமேர்தனபதி கிருஹாதி அம்பராதி அம்புதேர்வா தானிவியாந்தியதிகமதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம். யோகாரம்பம் பக்தியோகம் பண்ணணும் அப்படின்னு தொழில்க மனசா அந்த மனச உடையவர்கள் பெருமான அடையத்துக்கு பக்தியோகம் பண்ணணும். அப்போ யுஷ்மதைகாந்தியுக்தம் அந்த எம்பெருமானையும் பிராட்டியும் ஐகாந்தியமா அவளை அடையணும் அப்படின்றதுக்காக பக்தியோ யோகாரம்பத்துல ஈடுபட்டவர்கள் இருக்காளே அவ இது பண்ணணும் அப்படின்னு சொன்ன முதல்ல தர்மம் பிராப்தும் பிரதமமிகையே அவ முதல்ல இங்க தர்மத்தை பண்ணணும். தர்மம் அப்படின்னு சொன்னா என்னதுன்னா தான தர்மம் சொல்றமே ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டின்னு அது இல்லை. தர்மம்னா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். அதனால அந்த எம்பெருமான் தர்மம், அந்த எம்பெருமான ஆராய்ப்பது தர்மம். எம்பெருமானே கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு எம்பெருமான் தான் தர்மம். அந்த எம்பெருமானுடைய ஆராதனம் 1000 கர்மாக்கள் இருக்குதே அதுவும் தர்மம். சந்தியாவந்தனம் சந்தியோபாசனம் அப்படின்னு சொல்றமே, சந்தியான்றது தேவத்தை. அந்த தேவத்தைய ஆராதிக்கக்கூடிய கர்மாவுக்கு பேர் சந்தியா.
தேவதை யாரு? சந்தியா தேவதை. அந்த தேவதையினுடைய ஆராதனம் என்ன? அந்த ஆராதனத்தின் பேர், அந்த ஆராதன கர்மாவுக்கு என்ன பேரு? சந்தியா. அதனால தர்மம், அது உதாரணத்துக்கு சொன்னேன். தர்மம்ன்றது எம்பெருமான். எம்பெருமானுடைய ஆராதனம் இருக்குது, யாகதான ஹோமங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் தர்மம். அதனால இந்த யோகம் ஆரம்பிக்கணும். யோகங்களை ஆரம்பிக்கிறதுல கொதிதமா இருக்காளே, பக்தி யோகம் பண்ணணும் என்றவா, அவ என்ன பண்ணுவா அப்படின்னா ஞான கர்மயோகங்கள்லாம் பண்ணணும். கர்மயோகங்கள்லாம் பண்றதுக்கு அந்தந்த வர்ணாசிரம தர்மங்களை பண்ணணும். வர்ணாசிரம தர்மங்களை பண்ணது அக்னிஹோத்ராதி எல்லாம் பண்ணி யாகாதி எல்லாம் பண்ணணும். அதுக்கு நிறைய பணம் வேணும். யுஷ்மதைகாந்த யுக்தம் தர்மம் பிராப்தும். அந்த இதுல யார நாம ஆராதிக்க போறோம் அப்படின்னு சொன்னா யுஷ்மதைகாந்த யுக்தம், ரெண்டு பேரும் சேர்ந்து, பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து உங்களை ஒரே பற்றாக கொள்ளும் தன்மையுடன் கூடியதானே தர்மம். யாகம் முதலியவைகள்லாம் இருக்குது, அதான் அவன் தர்மம். அவன் ஆராதிக்கிறது யாகாதி எல்லாமும் தர்மம். அதுக்குதான் அந்த சந்தியாவந்தனுக்கு சந்தியை சொன்னேன். அதனால அவளுக்கு மோட்சத்துக்கு உபாசனம் பண்ணணும்னா கர்மயோகம் ஞான யோகங்கள் பண்ணணும். ஞான யோகம் பண்ணலைன்னா கூட கர்மயோகம் பண்ணணும் கட்டாயம். அந்த கர்மயோகம் பண்றதுக்கு யாகங்கள்லாம் பண்றதுக்கு நிறைய செலவாகும். அதனால ஐஸ்வர்யம் உபாசனா, அக்னி பரிச்சரிய பண்ணா அக்னி தேவத்தை ஆராதித்தா ஐஸ்வர்யம் வரும். சூரியனை ஆராதித்தா பாஸ்கராத்து ஆரோக்கியம் இச்சே, சங்கராத்து ஞானம் இச்சே அப்படின்னு சொல்லியிருக்கு. மோட்சம் இச்சே ஜனார்தனாத் அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க. அந்த ரீதியில பரமை காந்திகளா இருக்கும் அவருக்கு அல்ப சொல்பமான சாதாரண இதர தேவதைகள் இடத்துலாம் போய் பணத்தை யாசிப்பார்களா? பண்ண மாட்டா. அதனால அவ என்ன பண்ணுவா? எம்பெருமான் தம்பதிகள் யாகதர்சன ஹோமாதி உபாசனேன ஆராதித்தாளா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தம்பதிகள் இருக்காளே, அவள் இடத்துல தான் இதை கேட்பான். இந்த மாதிரி பணம் வேணும் யாக யஜ்யங்கள்லாம் பண்றதுக்கு, நான் ஒன்று உபாசனம் பண்ண போறேன், பண்றதுக்கு முன்ன யாக யஜ்யங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு. தர்மம் பிராப்தும் பிரதமே. அதனால அந்த செல்வத்துல அவன் ஓணும். அப்படி அந்த தனம் ஓணுமா இருக்குதே, அவளுடைய ஆசையை நிறைவேற்றுறது நீ எப்படி பண்ற? தேஷாம் பூமே, அவளுக்கு பூமியில இருந்தோ, தனபதி கிரகாத், தனபதி கிரகாத் குபேரனுடைய வீட்டில் இருந்தோ, அம்பராத்து ஆகாசத்துல இருந்தோ, அம்புதேர்வா அம்புதேகே கடலில் இருந்தோ அவளுக்கு தேவையானதை வாஞ்சிதானாம் பசுனாம், அவளுக்கு செல்வங்களுடைய பெருக்கு இருக்குதே, அவள் விரும்பிய செல்வங்களுடைய பெருக்கள் அதிகம் அதிகம் தாரா நிர்யாந்தி, மேலும் மேலும் அது அதிகமாக பெருக்குகள் எழுந்துட்டே இருக்குது அப்படின்னு சாய்க்கிற. அதனால இந்த இடத்துல
தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு சொன்னாலும் மோட்சம்ன்றதையே முதல்ல சொன்னார் அப்படின்னா அது நமக்கு உண்டானது, அது புதுசு இல்லை. அப்படி அதை நாம இழந்துட்டு இருக்கோம் ஒரு காரணத்தினால. அதனால இழந்ததுதான் பெற போறோமே தவிர புதுசா பெற போறது இல்லை. அதனால முதல்ல அதை சொன்னார். அதுக்கப்புறம் பொருளை ரெண்டாவது சொன்னார். இதே பொருளை சொன்னார் ரெண்டாவது. தர்மார்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு தானே சொல்லியிருக்கா எல்லாரும். அதனால தர்மம் தானே முதல்ல. அதாவது அப்படின்னா இந்த இடத்துல தர்மம்ன்றது இந்த இடத்துல சாதாரணமான தர்மம் இல்லை. அதாவது ஒரு மனுஷன் முறையோட வாழணுமே, நெறியோட வாழணுமே, அதுவே தர்மம். என்ன எல்லாமே தர்மம் தான். நாம் நெறியோட வாழறதும் அது எம்பெருமானுடைய ஆராதனம் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒருத்தன் நெறியோட வாழணும்னா முதல்ல நெறியோட தான் வாழணும். அதுக்கப்புறம் தான் அந்த நெறியோட வாழ்த்து மேல மேல அவனுக்கு சௌகரியங்கள்லாம் ஓணுன்றதுக்காக பொருள் ஈட்டணும். பொருள் ஈட்டுறதுக்கு முன்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பொருள் எப்படி ஈட்டுறான்? ஒவ்வொருத்தரும் குழந்தையா இருக்கான், அதுக்கப்புறம் யௌவன வயசு வரையில் படிக்கிறான், அதுக்கப்புறம் வேலைக்கு போறான். வேலைக்கு போச்சே தான் பொருள் ஈட்டுறான். அதுக்கு முன்ன அவன் எப்படி இருக்கான்? பெரியவராக போகிறான். ஆனா தர்மப்படி தான் அவன் நடக்கணும், முறைப்படி தான் நடக்கணுமே தவிர முறை மாறி நடக்கக்கூடாது. அதனால அங்க அறம்னு முதல்ல சொன்னான். குழந்தையா இருந்தா கூட முறைப்படி தான் நடக்கணும். அதனால முறைப்படி நடக்க, ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே தர்ம வழியில் தான் நம்ம நடத்துற அற வழியில அதுதானே சொல்லித்தர. அதனால அந்த அறம் முன்ன. அதுக்கப்புறம் நம்ம காரியம் பண்ணச்சேதான் நமக்கு அந்த பொருள் வேணும். குழந்தையா இருக்கு தேவையெல்லாம், சின்ன பையனா இருக்கு, பசங்களா இருக்கு தேவையெல்லாம் எதுக்கு பொருள் வேணும்? வேண்டாம். ஆனா பொருள் வேணாம், தர்மப்படி தான் நடக்கணும், நேர்மையா. அதனால அங்க அறம் முக்கியம் முதல்ல. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அளவுக்கு புத்தி எல்லாம் வந்தாவிட்டு நாம காரியங்கள்லாம் பண்ணி நம்மையும் நாம காத்து மற்றவாளுக்கும் உபகாரம் பண்ணி எல்லாம் பண்றதுக்கு பொருள் வேணும், அறம் பொருள். அப்படி அறம் பொருளும் நம்ம கிட்ட இருந்த போது அதுக்கப்புறம் பித்திருக்கடனை தீர்க்கறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும், அது இன்பம். இதெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த நாம ஜனிச்சத்தினுடைய இந்த லோகத்தினுடைய காரியங்கள்லாம் ஒரு மாதிரி நாம முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த சரீரத்தை விட்டு மோட்சம் போறதுக்கு உண்டான வழியை பண்ணணும். அதனால அறம்பொருள் இன்பம் வீடு தர்மத்துக்காக மோட்சம் சொன்னான் அங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பொருள் இருக்குதே, இது இந்த தர்மம் என்ன தர்மம்னா மோட்சார்த்தம் பண்ண வேண்டிய உபாசனத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய தர்மங்கள் இல்லை. இங்க சொல்லப்பட்டது சாமானிய தர்மம், இந்த லோக வாழ்க்கைக்கு உண்டான தர்மம் சொல்லல. மோட்சத்துக்கு யோகாரம்ப துவரித மனசா யுஷ்மத ஐகாந்தி யுக்தம் அப்படின்னு யோகம் பக்தி யோகம் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். அதுல துறையுடையவர்கள் கர்மத்தை பண்ணணும். அந்த கர்மத்துக்கு உண்டான பொருள் வேணும். அந்த கர்மம்ன்றது தான் தர்மம். அதனால இங்க பொருள் அப்படின்னு முதல்ல இங்க சொல்லப்பட்டது. ரெண்டாவதா சேம நல்வீடும் பொருளும். அதுக்கப்புறம் அந்த எம்பெருமானுடைய ஆராதனமா இருக்கக்கூடிய கர்மாக்கள். இப்போ பக்தியோகம் பண்றவா மாத்திரம் இல்லை, பிரபத்தியோகம் பண்றவா கூட
பகவானுடைய நியமனமானதுனால, பகவத் பிரீத்தியானதுனால நம்முடைய நித்திய நைமித்திய கர்மாக்கள்லாம் அதுக்காக நாம பண்ணணும். அது தர்மம். ஆனா அந்த அந்த தர்மத்துக்கு முன்னையே இது அவளுக்கு தானா அப்படின்றது இல்லை, நமக்கும் தான். அதாவது எம்பெருமான அடையக்கூடிய தன்மையில இருக்கிற அந்த இதை சொல்றது இந்த பாசுரம். அதனால இந்த இடத்துல இப்படி மாறி படிக்கப்பட்டது. சேமனல் வீடும் பொருளும் தர்மமும், தர்மம். அதுக்கப்புறம் அந்த எம்பெருமானுடைய ஆராதனமா இங்க விதிக்கப்பட்டிருக்கே, அதை நாம விகிதத்வாச்ச ஆசிரம கர்மாபி அப்படின்னு ஆசிரம கர்மங்களை விதிச்சிருக்கு. அதுக்காக நாம பண்ணணும். நாம மோசம் சரணாகதி பண்ணா கூட நாம இங்க வாழ்ந்துட்டு இருக்குமோ இல்ல, ஏதோ ஒரு இதுல ஒரு ஆசிரமத்துல அந்த ஆசிரமத்துக்கு உண்டான தர்மத்தை பண்ணணுமோ இல்ல, ஆனா கட்டாயம் பண்ணணும். இல்லைன்னா இங்க எப்படி வாழ முடியும்? சரணாகதி பண்ண உடனே ஆடு மாடு மாதிரி வாழலாமா? இப்ப நாம என்ன சரீரம் கொண்டிருக்குமோ அந்த சரீரத்தின்படி தானே வாழணும். அதனால அந்த தர்மத்தை நாமும் அனுஷ்டிக்கணும். ஏதோ பக்தி யோகம் பண்றவா தான் அதுக்கு தகுந்த கர்மயோகங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க வேண்டாம். அதுக்காக யாக யஜ்யங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாமும் நம்முடைய அதுக்கப்புறம் சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியனல் காமமும், காமம் காம புருஷார்த்தம். நாம இப்போ இங்கே கிரகஸ்தம் தானே, இல்லறம் அல்லே சுகவரம் இல்லைன்னு சொல்ல அறம் அல்லனவும் அப்படின்லாம் இருக்குது. இந்த இல்லறம் இல்லைன்னா, கிரகஸ்தாசிரமிகள் இல்லைன்னா மற்ற ஆசிரமிகள்லாம், அதாவது சுகவரத்துல இருக்க சன்னியாசிலாம் இருக்கவே முடியாது. இவா பிக்ஷ சாட்சியாதான் அவ இருக்க முடியும். இல்லைன்னா சன்னியாசி தானே சாப்பிட்டுலாம் பண்ண முடியாது, பொங்கிலாம் சாப்பிட முடியாது. அதனால பிரம்மச்சாரியும் அதே மாதிரிதான் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். அதனால இல்லறம் தான் பிரதானம். இந்த மாதிரி இந்த தர்மங்கள்லாம் அனுஷ்டிக்கிறதுக்கு, மற்ற ஆசிரமிகளையும் காப்பாற்றுறதுக்கு இந்த இல்லறம் அவசியமா இருக்குது. இல்லறம்ன்றது பத்னியோட சேர்ந்து வாழக்கூடியது. இல்லறம்ன்றது பத்னியோட சேர்ந்து வாழக்கூடியது. கிரகம் அப்படின்னு சொன்னா வீட்டுல கிரகிணியோட கூட ஆச்சாரத்தை நடத்துறது தான் கிரகம்னு பேர். அதனால அதுவும் இங்க நமக்கு தேவை. அது எதுக்காக அப்படின்னு சொன்னா, அதுவும் பகவத் பிரீத்திக்காக தான். இந்த காம புருஷார்த்தத்தை இந்த சாஸ்திரப்படி அனுபவிக்கிறது இருக்குதே, அதுவும் பகவத் கைங்கரியம் தான். அதாவது சாஸ்திரத்துக்கு விருத்தமான காமம் கூடாது. சாஸ்திரத்துல எது நிஷேதிக்கப்பட்டிருக்கோ அந்த காமம் கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டபடி பார்க்கிறது, பேசுறது, வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமலை பயனே பேட்டேன் சிலம்படியுருவில் கருணெடுங்கண்ணார் பிறத்தனாய் அறத்தையே மறந்து புலம்படிந்துண்ணும் போகமே பெருக்கி சூதினை பெருக்கி களவினை துணிந்து சுரிகுழல் மடந்தையர் திறத்து காதலே மிகுத்த கண்டவா திரிந்த. இதுவரையில் ஸ்வஸ்திரி விஷயத்திலேயே இந்த மாதிரி அதிகமா பண்ணக்கூடாது. ஸ்வஸ்திரி விஷயத்திலேயே இன்பம் தூக்கிறது சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்குதோ அதுபடிதான் பண்ணணும். அதை மீறி அனுபவிக்கிறது தான் அதே இதுவா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பரஸ்திரி விஷயம்.
வம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரவன் இவற்றை நம்பினார் அப்படின்னு. அதனால ஆனா அப்படிலாம் இந்த மாதிரிலாம் தாறுமாறா இல்லாம சாஸ்திரத்துல விசித்தமான விஷய போகம் உண்டு. இதையே என்ன பண்றாங்கன்னா, இப்போ தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தான்னு சொல்றோமே, அவ என்ன பண்றா, இதுல ஒரு விரோதம். அவ சொல்றது என்னன்னா, விசித்த விஷய போகம் நிவர்த்தி தன்னேற்றம் அப்படின்னு சொல்லிக்கிறார். விசித்தமான விஷய போகம் இருக்குதே, அதான் குடும்பம் நடத்துறது இருக்குது பத்னியோட கூட, அதை நிவர்த்தி பண்றது தன்னேற்றம். விசித்த விஷயம்னா சாஸ்திரத்தால விசித்ததாக விஷயம், விஷயம்னா விஷயானுபவம், எந்த அனுபவமும் விஷயம் தானே. அதனால இந்த விசித்த விஷயமா இருக்கக்கூடிய இது அதுலேருந்து நிவர்த்தி தன்னேற்றம், ரொம்ப வசதியா இருக்குன்னா அதுலேருந்து நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்றான். அதுலேருந்து நிவர்த்தி ஆகுதுன்னா எப்ப நிவர்த்தி ஆகுது? சன்னியாசிகள் வீட்டை விட்டுட்டு போயிடுறாளே ஆன மாதிரி நிவர்த்தி ஆகுதா? அதுக்கு தன்னேற்றமா? அப்ப எல்லாரும் சன்னியாசம் வாங்கிக்கணுமா? இல்லை. கிரகஸ்தனா இருந்து விகித விஷயத்தை விட்டான்னா என்ன ருதா அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்றது. ருத்து காலத்துல பத்னியோட சேரணும், மற்ற காலத்துல சேரக்கூடாது அப்படின்னு. இந்த மாதிரிலாம் எத்தனையோ சொல்லியிருக்கு. இப்போ கிருஷ்ணனுடைய ஒரு சரித்திரத்துல சரித்திரத்தை இந்த கறிக்கட்ட குழந்தையாச்சே, அப்போ பிரம்மச்சாரியாருக்கும் தொட்டா அந்த குழந்தை கறிக்க உயிர் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னான பீஷ்மாதிகள்லாம் வாய்மூன்னு இருந்தார். பீஷ்மர் நைஷ்டிக பிரம்மச்சாரி, அவர் தொட்டுந்தான் அந்த குழந்தை படிச்சிருக்கோம். இருந்தாலும் கறிக்கட்ட குழந்தையா வரலன்னா அப்புறம் அவருடைய நைஷ்டிக பிரம்மச்சரியத்துல எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருமே. ஆனா கிருஷ்ணன் வந்து பல்லாயிரம் பெருந்தேவிமார் எல்லாரும் சூழ திருக்குறளை கோத்த கிருஷ்ணன் என்ன பண்றான், அதை தொடறான். உடனே குழந்தை அது எப்படி அப்படின்னு சொன்னா, அதான் அவன் வந்து பல்லாயிரம் பேரோட இருந்தது காம இச்சையினால அவன் சேரலை அப்படின்றது புராணத்தினுடைய தாத்பரியம், இதிகாச புராணங்களுடைய தாத்பரியம். ஆனா அது ஸ்பஷ்டமா இதுல நடைமுறைப்படுத்ததே அது தெரிஞ்சுது. அந்த கறிக்கட்டையை இவன் ஸ்பர்சிச்ச உடனே அது உயிர் பெற்றதுனால இவன் பிரம்மச்சாரி. அதே பிரம்மச்சாரி சரியா அந்த அந்த ஆயர் சிறுமியோட கூடலாம் அந்த மாதிரி இல்லை. இவன் வந்து ருக்மிணியோடலாம் புத்தன் நடத்தினானு, அது என்ன அப்போ பிரம்மச்சாரியா அப்படின்னு சொன்னா அதுதான் அங்க விஷயம். என்னன்னா சாஸ்திரம் சொன்னபடிக்கு பத்னியோட கூட இவன் நடந்துட்டு இருந்தான்னா, அந்த அனுபவத்தை அனுபவிச்சான்னா அவனும் பிரம்மச்சாரி சொல்லியிருந்தான். சாஸ்திரம் எப்படி எப்படி அந்த விஷயத்துல சொல்லி இருக்குதோ அதுல இம்மி கூட யாராவது நடந்தான்னா அவனுக்கும் பிரம்மச்சரியம் உண்டு. ஏதோ கேவலம் பிரம்மச்சாரியா ஒத்த பூணல் போட்டு வேத மாத்திரம் பண்ணி கல்யாணம் அது அவன் மாத்திரம் பிரம்மச்சாரின்னு இல்லை. சாஸ்திரம் இசைந்த வழியில அதுக்குதான் விகித விஷய போகம். அது வந்து சுவாமி தேசிகன் விகித விஷய போகத்து அனுபவிக்கலாம்னு சொல்றேன். ஆனா தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல விகித விஷய போகம் நிவர்த்தி தன்னேற்றம், அதுல இருந்து விடுபட்டு இருக்கிறது ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லிக்கிறார். அதாவது முடியாத ஒரு காரியத்தை சாஸ்திரம் சரி சாஸ்திரம் சாப்பிடுன்னு சொல்லிட்டுன்னா நம்ம சாப்பிடாத கூட இருக்கலாம். அதாவது நிறைய சாப்பிடணும்னு நிறைய சாப்பிட்றதே சாஸ்திரம் சொல்ல. சாஸ்திரம் இப்படிதான் சாப்பிடணும், ஒரு பங்கு திருடம், ஒரு பக்கம் இது லேசியம் மாதிரி, ஒரு பக்கம் நீர், ஒரு கால் பங்கு காத்தாவே இருக்கணும் அப்படின்னா எல்லாம் சாஸ்திரம் சொல்றது. அதுபடி இருந்தாலே அது அப்படிதான். ஏன் கிருஷ்ணனுடைய கதையில இன்னொன்னு கூட நித்திய உபவாசி சொன்னான்னு சொல்லு வழி விடும் ஆறு அப்படின்னு சொல்லி அவன் வந்து நித்திய உபவாசியான சொன்னான், கிருஷ்ணன் சொன்னான்னு சொன்ன உடனே ஆறு வழி விட்டு
நித்திய உபவாசி இல்லை, அது நித்திய உபவாசி கிருஷ்ணன் இல்லை, அந்த கிருஷ்ணனுடைய விற்த்தாந்தத்தில் அது அது ஒரு ஆற்று கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு ரிஷியாகப்பட்டவர். அவர் நித்தியம் இங்கேருந்து கொண்டு போய் கொடுத்துருந்தா ஒரு நாள் அதிகமாக வந்துடுச்சு, திரும்பி போக முடியாது. இது வரைச்சு அவர் ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு தடவை சாப்பிட்றவன் யோகி, 2 தடவை சாப்பிட்றவன் போகி, 3 தடவை சாப்பிட்றவன் ரோகி அப்படின்னு சாமானிய வச்சனம் உண்டு. அந்த மாதிரி எதுவுமே சாஸ்திரத்தை அதிக்கிரமிக்காம இருந்தாக்கா அதான் அதில் சாப்பிட்றதுலயும் அந்த நியமத்தோட இருக்கக்கூடியவன் நித்திய உபவாசி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் பிரம்மச்சரியமும். அதனால இப்ப என்னன்னா சேமநல் வீடும் பொருளும் தர்மமும் சீரிய நற்காமமும், அதுதான் நல்காமம், சீரிய நல்காமம். இதெல்லாம் நல்காமம் ஆயிடுது. காமம்ன்றது சாதாரணமா இருக்குது, நல்காமம்ன்றது சாஸ்திரத்தை மீறாத அப்படியே பண்றது, அதையும் எம்பெருமானுக்கே அர்ப்பிக்கிறது. மற்ற கர்மாவில் தஸ்மை சுப்ரீத்தி ஸ்வயமேவ காரயத்தின்னு சொல்றோமோ இல்லோ, அதே போல அதுவும் எம்பெருமானுடைய இதுக்காகவே அப்படின்னு அதையும் அனுபவிச்சு பண்றது இருக்குதே, அதுதான் சீரிய நற்காமம் என்றிவை 4 என்பர். மேல நாம நாளைக்கு அடுத்தத்துல அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே ஆதிவன்ஷடகோபாதீன் எதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வ ஷடஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.